உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னொரு தடவை என் அப்பாவை பத்தி தப்பா பேசினா மரியாதை கேட்டு கையறகடி என்னடி பண்ணுவ? அழகரு, என்னது இப்படி தெருவில் நின்று 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க நான் ஒண்ணும் சண்டை போடல, பண்றதெல்லாம் அவங்கதான். ஏய், மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. உள்ளப்படா முதல்ல. இப்ப கூட பாருங்களேன், உடம்பு முழுக்க திமிரு எப்படி நின்னுட்டு இருக்கான் பாருங்க. உன்னை விடல எனக்கு திமிரு கம்மிதான். டேய், இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா? ஆண்டாள், நீங்க உள்ள போங்க. சொல்றேன்ல, போங்க. ஆதி, எப்பவுமே நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுங்க. அதான் தெரியுமேடி, ஒரே மாதிரி இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? என்னடி நீ பண்ற? ஆண்டாள், ஆண்டாள், நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. சொல்றேன்ல, போங்க. தமிழ், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வர சொல்ல. என்னவா உங்க அப்படிக்கு தெரியல. தமிழ், எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேணான்னு சொல்லு. மாமா, உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாமா மாமா? அன்னைக்கு பெரியவன் மாதிரி பேசிட்டு இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பேசுறான்னு கேளு. அன்னைக்கு மட்டும் ஏன்பா பெரிய இவன் மாதிரி பேசுனீங்க? அவன் செஞ்சது மட்டும் தப்பு இல்லையா? இது தப்பு இல்லையா மாமா? தப்புனா அதுக்கு 4 அடி கூட அடிக்க வேண்டியதானே? அதுக்கு நான் அப்படியே ஒரு வார்த்தை பேசுவான். அவன் 4 அடி கூட அடிக்க வேண்டியதானேப்பா? கோவத்துல சொல்ற வார்த்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன மாமா பண்ணுவாரு? கோவஞ்சுனா என்ன வேணாலும் பேசலாமா? என்ன வேணா பேசலாமாப்பா? முடிஞ்சதை பத்தி பேச வேணாம்னு சொல்ல தமிழ். மாமா, முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். சரி, இப்ப என்ன வேணுமாமா அவனுக்கு? கேளு. அது அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அவன் அடுத்தவங்க கிட்ட எனக்கா சண்டை போடுறது பிடிக்கலன்னு சொல்லு. மாமா, நீங்க சண்டை போடுறது அப்பாக்கு பிடிக்கலையா? என்னால அவன மாதிரி பொறுமையால இருக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சா தட்டாதான் செய்வேன். அப்பா, இது கொஞ்சம் பெருசா இருக்குப்பா. நீங்களே மாமா கிட்ட பதில் சொல்லிக்கோங்க. எனக்கும் பாரதிக்கும் நல்லது பண்றேன்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுக்குன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறதுல பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்னால. எங்களை ஒண்ணு சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்ல, அவனும் ஆண்டாளும் ஒண்ணு சேர்ந்து வாழணும். அது அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். எனக்காகவோ இல்ல என்னாலேயோ ஒருவேளை அவங்களுக்குள்ள விரிசல் வந்துருச்சுன்னா அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எக்காரணத்து கொண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மட்டும் நான் உருவாக்கி தரவே மாட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் எனக்கு தோணுது தமிழ். அதுக்குன்னு அவன் ஆண்டாளோட அப்பனா இருந்தாலும் அவனை சும்மா விட முடியாது. சொல்ல அவங்கிட்ட அந்த ஆளை பழி வாங்குறதா நினைச்சு ஆண்டாளை பழி வாங்க வேணாம்னு சொல்லு தமிழ். அவ அவங்க அப்பா பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கா. அது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பழி வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லு. இவன் போடுற சண்டையில ஆண்டாளுக்கு இவனுக்கும் நடுவில் தான் பிரச்சனை வரும்னு சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல. என்னை நம்பி வந்தவங்க சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு சொல்ல அவங்ககிட்ட. அவனை விட அதிகமாக கோவப்படுற ஆளுன்னா என் கோவம் என்னன்னு அவனுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், கோவத்தால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லு தமிழ். எனக்கு தப்பு பண்ணவும் பிடிக்காது, தப்பு பண்றவனையும் பிடிக்காது. அது ஆண்டாள் அவங்க அப்பனா இருந்தாலும் சரி, உங்க அப்பனா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். எடுத்து சொல்லு. அதுக்காக ஆண்டாள் அப்பா அம்மாவை பிரித்து வச்சா எல்லாம் சரியாயிடுமான்னு கேளு தமிழ். சரி ஆகுதோ இல்லையோ, அந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட வறுமை என்னன்னு தெரிய வைக்கணும். புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சா எவ்வளோ வலிக்குன்றதை புரிய வைக்கணும். அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. அப்படி செஞ்சு புரிஞ்சுக்காம அந்த ஆள் முட்டாள்தனமா முடிவெடுத்து ஏதாவது பண்ணா இவன் என்ன பண்ணுவான்னு கேளு தமிழ். அவனாலையும் சரி, அவன் எடுக்கிற முடிவுனாலும் சரி, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ முடிவா என்னதான் சொல்றான்னு கேளு தமிழ். உங்க அப்பா அம்மாக்கு நடுவில் எவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்கள பிரிக்க நினைச்சதா இந்த அறிவு, அந்த ஸ்வேதா, இன்னொருத்தர் இருப்பானே அந்த துறை இல்லை எங்க மாமனாரு, எவன் வந்தாலும் சரி, அவனுங்களெல்லாம் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட யோசிக்க மாட்டேன்னு உங்க அப்பான்ட்ட சொல்லிடு.
இங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எவன் சொன்னாலும் நிக்க மாட்டேன். கொப்ப சொன்னா கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவனுக்கு மட்டும்தான் கோவமா பேசிட்டு போக தெரியுமா? எனக்கும் போக தெரியும். ஏத்தா இப்ப என்னது கெடுக்கிற நீயே? ஏண்டா நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. உனக்கு இந்த வயசுல 2 பொண்டாட்டி கேக்குதா? ஹே, அப்பா ஒண்ணும் பண்ணல. பண்ணாமதான் அந்த ராக்கம்மா வந்து சண்டை போட்டுட்டு போறாளா? நல்லா கேளுங்க அத்தை. நான் பேசினா என் வாயை அடைக்கிறாரு. உங்க அம்மா கேக்குறாங்களே, இப்ப பதில் சொல்லுங்க. அதா உன் மேல சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணலதா. டேய், பேசாதடா. நீ பண்ற சத்தியத்தை அந்த கடவுளே நம்ப மாட்டாரு. நான் எப்படிடா நம்புறது? ஹே அப்பத்தா, நீ ஊருக்கு போனதுல உனக்கு பைத்தியம் கீத்தி ஏதாவது பிடிச்சிருச்சா? ஏய், எனக்கு ஒண்ணு பைத்தியம் பிடிக்கலடி. உங்க அப்பா தான் புத்தி கட்டு அலையிறான். ஷோ அப்பத்தா, அப்பாக்கு அப்படி யார் கூடவும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் உன் பேர அழகர் போடுற நாடகம். அதானே பார்த்தேன். உனக்கும் உங்க அப்பனுக்கும் என் பேரனை இழுக்கலைன்னா தூக்கமே வராதே. நீ தும்முனாலும் காரணம் அவன்தான், உங்க அப்பா இருமுனாலும் அதுக்கு காரணம் அவன்தான். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருங்க. இங்காரு நடக்கிற அம்புட்டுக்கும் காரணம் அவன்தான். நீ வேணும்னா அவனை கூப்பிட்டு கேளு. கேக்குறேன்டா, கேக்குறேன். முதல்ல அந்த ராக்கம்மா கூப்பிட்டு கேக்குறேன். அதுக்கப்புறம் என் பேரனை கூப்பிட்டு கேக்குறேன். என்னதான் தர்மலிங்கம் என் மகனா இருந்தாலும் அவனுக்கு லட்சுமி கிடைச்சதே பெரிய விஷயம்தான். இதுல ராக்கம்மா மூக்கம்மான்னு வேற ஒருத்தி வருவாடாக்கோ? அத்தை, உங்களுக்கு தெரியும்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்ல அத்தை. லட்சுமி, நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போன் போட்டு விசாரிப்ப. ஆனா என் பேரை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது போன் பண்ணி என்கிட்ட பேசுவான். அன்னைக்கு ஆதியோட மாமா மக எவ்வளோ கவிதாவோ சவிதாவோ அவ வந்தாலாமே. அன்னையில இருந்துதான் ஆதிக்கும் பாரதிக்கும் பிரச்சனை. ஆதி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஒரே அழுக. ஆண்டாளு அப்பனை நம்பி நான் போன் நம்பரை வேற கொடுத்துட்டேன். என்னாலதான் அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி போனே நனைகிற அளவுக்கு அழுதுட்டான். அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இதுக்கெல்லாம் காரணம் என் மகன் தர்மலிங்கம் தானே. அவன் பொண்டாட்டியிட்ட இருந்து பிரிச்சு வச்சாதான் அடுத்தவங்க குடும்பத்துல மூக்க நுழைக்க மாட்டான்னு சொன்னேன். உடனே என் பேராண்டி ராக்கமான ஒருத்தி வரவழைச்சு மொத்த பேரையும் கதிகலங்க வச்சுட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.